மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, உதகை மறை மாவட்டம் கேத்தி அதிதூதர் மிக்கேல் ஆலயத்திலிருந்து ஒளிபரப்பப்படும் திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்பிக்கை ஒன்றே நம்மை வழிநடத்துகின்றது. ஏனெனில் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது காண இயலாத ஒன்றாக இருக்கின்றது. வாழ்வில் எழுகின்ற சிக்கல்கள், வேதனைகள், போராட்டங்கள், துன்பங்கள் காரணமாக உள்ளத்தில் கவலைகள் நம்மை ஆட்கொள்ளும் போது நாம் உள்ளம் உடைவதை பார்க்கலாம். இந்நிலையில் நாம் மூழ்கிவிடும்போது நாம் கடவுளிடமிருந்தும் பிறரிடமிருந்தும் பிரிந்து பிறருக்கு நன்மை செய்ய நமது மனம் இடம் கொடுக்க மறுக்கின்றது. இந்நிலையிலிருந்து நாம் விடுதலை பெற உள்ளத்தையும் உடலையும் ஆன்மாவையும் கடவுளிடம் கையளிக்கும் போது நம்மிடம் உள்ள அனைத்து துன்பங்களிலிருந்தும் கடவுள் நம்மை விடுவிப்பார் என்ற முழு நம்பிக்கையுடன் இந்த தெய்வீக திருப்பலியில் இணைந்திருப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பாலை நிலத்தில் வியத்தகு முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட துறவு மடத்து தலைவரான புனித அந்தோனியாருக்கு அருளினீரே. நாங்கள் எங்களை மறுத்து உம்மையே அனைத்திற்கு மேலாக என்றும் அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4. உயிருள்ள இறைவார்த்தைகள் 1 முதல் 5 வரை மற்றும் 11. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களுள் எவரேனும் அதை அடைய தவறிவிடக்கூடாது என எண்ணுகிறேன். இது குறித்து நாம் கவனமாயிருப்போமாக. ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயன் அளிக்கவில்லை. ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை. இந்த ஓய்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே. இதை குறித்தே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. எனினும் உலகம் தோன்றிய காலத்திலேயே கடவுளுடைய வேலைகள் முடிந்துவிட்டன. ஏனெனில் மறைநூலில் ஓரிடத்தில் 7ஆம் நாள் பற்றி கடவுள் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் மேற்சொன்ன சொற்றொடரில் அவர்கள் நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்றிருக்கிறது. ஆதலால் கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சி உறாதவாறு அந்த ஓய்வை பெற முழு முயற்சி செய்வோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள்.
நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை மூதாதையர் எமக்கு விரித்துரைத்ததை. நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்ததை. இவற்றை உரைப்போம் பிள்ளைகளுக்கு, நாங்கள் அவற்றை மறக்க மாட்டோம். இவற்றை உரைப்போம் பிள்ளைகளுக்கு, நாங்கள் அவற்றை மறக்க மாட்டோம். வரும் தலைமுறைக்கும் அவர் வலிமை மிகு செயல்களையும் எடுத்துரைப்போம். அவர் ஆற்றிய வியத்தகு அதிசயங்களை நாம் என்றும் பறைசாற்றுவோம். வரும் தலைமுறைக்கும் அவர் வலிமை மிகு செயல்களையும் எடுத்துரைப்போம். அவர் ஆற்றிய வியத்தகு அதிசயங்களை நாம் என்றும் பறைசாற்றுவோம். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். பிறக்கும் பிள்ளைகள் தம் முதல்வருக்கு ஆர்வத்துடன் கற்றுக் கொடுக்கவும், அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும், அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கவும், அவர் செயல்களை மறக்க வேண்டாம். இனி பிறக்கும் பிள்ளைகள் தம் புதல்வருக்கு ஆர்வத்துடனே கற்றுக் கொடுக்கவும், அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும், அவர்கள் கட்டளைகளை கடைப்பிடிக்கவும், அவர் செயல்களை மறக்க வேண்டாம். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். தங்கள் மூதாதையரைப் போல் எதிர்ப்பு மனமும் அடங்காமும் கொண்டவராய், நேரிய உள்ளம் இல்லாமல் உண்மையானவருமாய் இராதபடி அவர் கட்டளையிட்டார். தங்கள் மூதாதையரைப் போல் எதிர்ப்பு மனமும் அடங்காமும் கொண்டவராய், நேரிய உள்ளமில்லாமல் உண்மையற்றவருமாய் இராதபடி கட்டளையிட்டார். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கு. அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. இயேசு மீண்டும் கப்பர்நாகமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் எனும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினார். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞருள் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவரிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவனை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பாசத்திற்குரிய சகோதரமே, ஆண்டவருடைய அன்பு பிரசன்னத்திலே ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய வாழ்க்கை பாதைகளை அமைத்துக் கொள்ள இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. கிறிஸ்துமஸ் நியூ இயர் முடிந்து அந்த குழந்தை பள்ளிக்கு செல்கின்றது. தன்னுடைய வகுப்பு டீச்சருக்கு ஒரு நியூ இயர் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு சின்ன ஒரு பாக்ஸை எடுத்துக்கொண்டு போய் தன்னிடம் டீச்சரிடம் கொடுத்து, டீச்சர், திஸ் இஸ் மை நியூ இயர் கிஃப்ட், வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இந்த டீச்சரும் ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தையிடமிருந்து அந்த கிஃப்டை வாங்கிட்டு அது உள்ளார என்ன இருக்குன்னு பார்க்க ஆசையோட அந்த கிஃப்டை பிரிச்சு பார்க்கிறாங்க. உள்ளார அழகான ஒரு அரிதான கிடைக்கக்கூடிய ஒரு சிற்பியை உள்ளே அந்த குழந்தை வைத்திருக்கிறது. அந்த சிற்பி அழகாக இருக்கிறது. அதை பார்த்தவுடன் இந்த டீச்சர் கேட்கிறாங்க, இது இங்க கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல, அப்படி இருக்கும் பொழுது இந்த சிற்பி உனக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லலாம், டீச்சர், நம்ம ஊர்ல இந்த கடற்கரை ஓரத்துல கிடைக்காது, உங்களுக்காக வேண்டி நான் எனக்குரிய 10 மைல் தூரம் நடந்து சென்று இதை தேடி
கண்டுபிடிச்சு இதை எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்காக என்று சொல்லிடுச்சான். அப்படி இந்த டீச்சர் சொன்னாங்களா, எனக்காக இவ்வளவு தூரம் போனியா, இந்த gift சூப்பரா இருக்குதே அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த சிற்பி மட்டும் என்னுடைய gift இல்லை டீச்சர், மாறாக மை லாங் ஜர்னி இஸ் ஆல்சோ a gift for you என்று சொன்னதாம். மை லாங் ஜர்னி இஸ் ஆல்சோ a gift for you என்ற அந்த ஒரு வார்த்தை அன்புக்குரிய சகோதரமே, நாமும் பல்வேறு வகைகளிலே வழிகளிலே நம்முடைய பயணங்களை மேற்கொண்டு இருக்கின்றோம். அந்த பயணங்கள் இறைவனுக்கு உகந்த ஒரு பயணமாக அமைந்து கொண்டு இருக்கின்றதா? அந்த பயணங்களிலே கரடுமுரடாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், சோதனையாக இருக்கலாம், உடல் நோயாக இருக்கலாம், உள்ள நோயாக இருக்கலாம், பாவ பலவீனமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, நான் கடந்து வந்த இந்த பாதையும் உமக்கு ஒரு பரிசு என்று உங்களால் என்னால் கொடுக்க முடியும் என்றால், ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு மிக உயர்ந்த ஒரு பரிசாக அந்த பரிசு வாழ்க்கை பயணம். அன்புக்குரிய சகோதரவே, இன்றைய இறைவார்த்தைகள் குறிப்பாக நற்செய்திகளே, முடக்குவாத முற்றோனை 4 தூக்கிக் கொண்டு வருகின்றார்கள். ஒருவேளை இறைமகன் இயேசுவினுடைய வல்லமை அவர்களுக்கு தெரிந்திருக்கும், இறைவன் யார் என்று தெரிந்திருக்கும். ஆனால் அங்கு செல்லக்கூடிய பாதைகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த 4 அவர்கள் ஏறெடுத்த அந்த பயணம் இறைவனுக்கும் குறிப்பாக அந்த முடக்குவாதம் முற்றோனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த முடக்குவாதம் முற்ற நம்முடைய உறவை, நம்முடைய சகோதரனை இறைமகன் இயேசுவிடம் நாம் கொண்டு சென்றால் நிச்சயமாக அவர் தொட்டு குணப்படுத்தி விடுவார் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அன்ஷேக்கபிள் ஃபெய்த். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை பாதையிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பயணமும் இவ்வாறு இருக்கும் பொழுது நமக்கு என்ன தேவை? நம்மோடு இருக்கக்கூடிய உறவுகள், நம்மோடு இருக்கக்கூடிய துணைகள் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நமக்கு உறுதுணையாக எங்கு அழைத்து செல்ல வேண்டும்? இறைமகனை நோக்கிய ஒரு பயணத்திலே அழைத்து செல்ல வேண்டும். அந்த 4 நினைத்திருந்தால் அவர் தானே பரவாயில்ல, அவர் எப்படியோ கிடைக்கட்டும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்த செயல் அப்பொழுது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். அடுத்த வார்த்தை சொல்கிறது, மக்கள் திரண்டிருந்த காரணத்தினால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றோரை படுக்கையோடு இறக்கினார் என்று. அவருடைய பாதை எவ்வாறு இருந்தது? கடினமாக இருந்தது. இயேசுவை சந்திக்க முடியாமல் போய்விடலாமா என்ற ஒரு நிலை கூட இருந்தது. ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை இறைமகன் இயேசுவிடம் எப்படியாவது இவரை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவர் எத்தனையோ துணைகளை கொடுத்திருக்கிறார், எத்தனையோ உறவுகளை கொடுத்திருக்கிறார், எத்தனையோ குடும்பங்களை கொடுத்திருக்கிறார், இந்த அகில உலகத்தையே கொடுத்திருக்கிறார். இந்த உறவுகளை இந்த பயணத்திலே யாரை நோக்கிய பயணமாக நீங்களும் நானும் வழி நடத்தி கொண்டிருக்கின்றோம்? இறைமகனிடம் கொண்டு சென்று விட்டால் போதும், அவர் பார்த்துக் கொள்வார், அவர் குணமளித்து விடுவார், அவர் ஆற்றல்படுத்துவார் என்ற அந்த நம்பிக்கை முதலில் நமக்கு பிறக்கிறதா? என்னை நம்பி ஒரு கணவன் மனைவி, என்னை நம்பி ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகள், என்னை நம்பி உறவுகள் சொந்த பந்தங்கள், இந்த அகில உலகத்தையே ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடுகளிலே என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே அந்த ஆண்டவரை நோக்கிய அந்த பயணத்தை நான் மேற்கொள்கின்றேனா? அந்த 4 செய்தது போல பிறருக்காக, பிறர் அன்பில் நாம் வாழ வேண்டும், பிறர் அன்பில் நாம் வளர வேண்டும் என்றால் முதல் காரணமாக இருப்பது இறைவனை நோக்கிய அந்த பயணத்திலே பிறரை வழி நடத்துவது. அன்புக்குரியவர்களே, அதை செய்துவிட்டால் போதும். பிறரை இறைவனை நோக்கிய பயணத்திலே கொண்டு போய் அவரிடம் சேர்த்து விட்டோம் என்றால் இறைமகன் இயேசு அங்கு என்ன செய்கின்றார்? அவருக்கு உடலளவிலே முடக்குவாதம், அவர் தொட்டாரா? அவர் குணப்படுத்தினாரா? ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? அவருடைய நம்பிக்கையை பார்த்தவுடன் அந்த மகனுடன் இருந்த குறை அவருக்கு மட்டும் தெரிந்தது. அன்புக்குரியவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உறவுகளை, நம்ம இருக்கக்கூடிய குடும்பங்களை இறைவனுடைய பாதத்திலே வழி நடத்தி விட்டால் போதும். அவரிடம் என்ன குறை இருக்கிறது, அவரிடம் என்ன நிலை இருக்கிறது, அவருடைய என்ன தடைகள், அது இறைவனுக்கு தெரிந்துவிடும். ஆகவேதான் இறைமகன் இயேசு சொல்கின்றார், அந்த முடக்குவாதமுற்றவனை பார்த்து முதல் வார்த்தையில சொல்கின்றார், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அவனுடைய பாவங்களால் தான் அவன் முடக்குவாதமுற்ற அந்த நிலைப்பாடுகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
அந்த கட்டிலே வாழ்ந்த வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதுதான் அவனுடைய வாழ்க்கை என்று இருந்தது. ஆனால் தன்னுடைய உறவுகள், தன்னுடைய நட்புகள் இறைவனுடைய பிரசன்னத்திலே அந்த வாழ்க்கை பாதையிலே செல்லும் பொழுது ஒருவேளை அவர்கள் அந்த 4 பேரும் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே, இவரே உமக்கு கிஃப்டா மட்டும் கொடுக்கல, மாறாக நாங்கள் கடந்து வந்த இந்த பாதையும் இந்த பயணமும் உங்களுக்கு ஒரு கிஃப்டா கொடுக்கிறோம். இவரை ஆசீர்வதித்து ஒரு விடுதலை வாழ்க்கையை தாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடம் ஒருவேளை அவர்கள் ஜெபித்திருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் அவர்களுக்கு எதை பெற்று தந்தது? ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசை அவர்களுக்கு பெற்று தந்தது. குறிப்பாக அந்த முடக்குவாதமுற்றோருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை வாழ்க்கையை தந்தது. அன்புக்குரியவர்களே, ஆகவேதான் இறுதி வார்த்தையிலே சொல்கின்றார், அவர் முடக்குவாதமுற்றோரை நோக்கி சொல்கிறார், நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போ என்று. அன்புக்குரியவர்களே, அதுவரை அந்த படுக்கை தான் அவரை சுமந்தது. ஆனால் இறைமகன் நோக்கி அந்த பயணத்திலே சென்றவுடன், இறைவனை சந்தித்தவுடன், இறைவனுடைய மன்னிப்பை பெற்றவுடன், இறைவனுடைய அந்த பேரன்பை பெற்றவுடன், எந்த படுக்கை அதுவரை அவரை சுமந்ததோ இனிமேல் அவர் அதை சுமந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே திரும்பி செல்கிறார். இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இப்படியெல்லாம் நடக்குமா? இப்படியெல்லாம் அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்குமா? நடக்கும். ஏனெனில் கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் விசுவசிக்கும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நம்பும் பொழுது, கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை பாதையிலும் இறைவன் வல்லவராக, இறைவன் நல்லவராக இருந்து வழி நடத்துகிறார். அன்புக்குரியவர்களே, குறிப்பாக இன்றைய நாளிலே புனித வனத்து அந்தோனியாருடைய விழாவையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் தேர்ந்தெடுத்த ஒரு உறவு, ஒரு கம்பெனி எது? இந்த உலகம் அல்ல, மாறாக இந்த உலகத்தினுடைய நிலைப்பாடுகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி துறவ மடத்தை அவர் சார்ந்து ஒரு காட்டுக்குள்ள போய் இறைவனை அவர் தேர்ந்தெடுத்தார். இறைவனுடைய நட்பிலே, இறைவனுடைய உறவிலே, இறைவனுக்குள் அவர் வாழ்ந்தார், வளர்ந்தார். தன்னுடைய வாழ்க்கை பாதையிலே இறைவனுடைய பார்வையிலே விலை ஏற பெற்றவராக இருக்கிறார். நாமும் நம்மை நம்பி ஆண்டவர் உறவுகளை கொடுத்திருக்கிறார், குடும்பங்களை கொடுத்திருக்கிறார், பல்வேறு வகையான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். இந்த பொறுப்புகளிலே, இந்த உறவுகளிலே இறைவனை நோக்கிய பயணமாக நான் ஏறெடுக்கக்கூடிய இந்த பயணம் இன்றைய நாட்களிலே இருக்கின்றதா? அவ்வாறு நான் ஏறெடுக்கக்கூடிய இந்த பயணம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நானும் இறைவனை நோக்கிய பயணத்திலே இருப்பேன். என்னுடைய குடும்பமும் உறவுகளும் இறைவனை நோக்கிய பயணத்திலே இருக்க முடியும். அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த முடக்குவாதம் முற்றோனுக்கு கிடைத்தது போல 2 மடங்காக, பல மடங்காக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களுக்கும் கிடைக்கும். ஒருவேளை இதுவரை எது நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறதோ, ஒருவேளை நம்முடைய பாவமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகளாக இருக்கலாம், அவைதான் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இறைவனை சந்தித்த பிறகு அவையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அன்புக்குரியவர்களே, அவ்வாறு இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நமக்கு தேவையானது ஒன்றுதான், இறைவன் மீது இருக்கக்கூடிய அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசத்தையும். இந்த முடக்குவாத முற்றரை தூக்கி வந்த அந்த 4 இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இரண்டாவதாக, அந்த நம்பிக்கையோடு அவர்கள் நின்று விடவில்லை, மாறாக அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் செயல்படுத்தினார்கள், செயல்பாடுகளை ஈடுபட்டார்கள். ஆகவேதான் அவருடைய வாழ்க்கை பாதையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். அந்த நம்பிக்கையை குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே நாமும் பெற்றுக்கொண்டு கடந்து வரக்கூடிய இந்த பாதையை ஆண்டவருக்கு ஒரு பரிசாக கொடுப்போம். அந்த பாதையிலே நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் தேவையான எல்லா அருள்வளங்களையும் இறைவன் நிறைவாக தந்து வழி நடத்துவார். ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன் என்று எரேமியா 33:3 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதோ அவருடைய அன்பு பாதத்தில் வந்திருக்கிறோம். நம்மையும் நம்முடைய தேவைகளையும் இறைவனுடைய கரத்தில் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உம் திருவிடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம் ரக்கைகளின் நிழலையே எமக்கு புகலிடமாக்கிய எம் இறைவா, இவ்வுலகில் நிலவும் வன்முறைகள், தீவிரவாதம், மொழிப்போர்,
இனப்படுகொலைகள், ஆயுத போர் இவைகள் மறைந்திடவும், மனித வாழ்வு தழைக்க தன்னிலை உணர்ந்து வலிமை மிகுந்த நாடுகள் ஏழை நாடுகளிடம் அகிம்சை வழியில் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ளவும் உதவிக்கரம் நீட்டி தேவையான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று இறைமகன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, எம் பங்கில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும், என்றும் உம் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டை கேட்டருளும். நலம் அருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல் நல குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலுமிருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த எம் இறைவா, உம் நீதியின் ஒளி ஏழை எளியோர், வறுமையில் வாடுவோர், தனிமையில் தவிப்போர், ஆதரவற்றோர், வாழ்வு இழந்தோர் ஆகிய அனைவருக்கும் உம் ஒளியின் நிழலில் இளைப்பாறுதல் அடைந்திட உம் அன்பின் ஒளியில் அகில உலகம் தலைத்தோங்க வேண்டுமென்று இறைமகன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். என்று வாடும் எல்லாம் வல்ல இறைவா, தர்மையான வேலைகளை நோக்கி எடுப்பீர் எல்லா தேவைகளுக்காகவும் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திற்குடைய எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகள் அனைத்தையும் அனுகூலப்படுத்தி அன்பு பாதையிலே வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பு சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றுதாம்படி அமைய மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேர் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோனியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்களுடைய பலியின் காணிக்கைகளை உமக்கு உகந்தவனவாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் நாங்கள் உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்களுடைய செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்க. ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீத்திலவலமானி, ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கியாவா தம்மையே பெருமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்திற்கு மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணமானார். ஆகவே நாங்களும் வானகத்தூதரடி நினைந்து உம்மை மகிமைப்படுத்தி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை படைந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக்க செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினையும் அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினையும் அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மேற்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவன ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமல்ராஜ் ஆண்டகை, எல்லா திருநடையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவர்கள் எமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளில் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்பதாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு முடிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம் நம்மை காத்து நமக்கு நிலையான வாழ்வடைப்பதாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அந்தோனியார் இருளின் ஆற்றலை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலம் தரும் முதலுளை அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்றும் மேற்கொள்ள அருள் வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்லவர் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ಕರೆಯಾಡಿದೆ ಒಳ್ಳೆಯ ದೇವರುಗ ಒಳ್ಳಿಟ್ಟು ಮಾಡಿದ ಯೇಸು ರಾಜಾದಿ ರಾಜಗ ಯೇಸು ರಾಜಾದಿ ರಾಜಗ ಸಮಾಧಾನ ತಂದದುಗ ನಾ ಸಂತೋಷದೋಡಿನೇ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿದೆ